சில பொம்மைகள் எல்லா ஆராத்துலயும் இருக்கும். அதுல முதல்ல வர்றது இந்த செட்டியார் செட்டச்சி பொம்மை. ட்ரேட்ஸ்மேன், அதாவது வணிகர்கள் இல்லைன்னா நமக்கு தினப்படி ஆகாரமே திண்டாட்டம் ஆயிடும் இல்லையா? அவளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில இந்த வழக்கம் அமைஞ்சிருக்கு. இந்த செட்டியார் செட்டச்சி முன்னாடி குட்டி குட்டி கிண்ணத்துல அரிசி, பருப்பு, தானியங்கள்லாம் போட்டு வச்சிருப்பா. அப்படி போட்டு வச்சா நம்ம கிரகத்திலையும் சுபீக்ஷம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். சமீப காலத்துல நிறைய பேர் அதுல விவசாயிகள் பொம்மையும் வச்சிருக்கா. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அடுத்ததா இந்த மரப்பாச்சி பொம்மைகள். ஆந்திரா மாநிலத்துல தயாரிக்கப்படுற இந்த பொம்மைகள் இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒரு கல்யாண பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இந்த மரப்பாச்சி பொம்மைக்கு அலங்காரம் பண்ணியிருப்பா. ஒரு பொண்ணு தன்னோட பிறந்தாத்துல இருந்து புக்காத்துக்கு போறச்சே சீர்வரிசையில இந்த மரப்பாச்சி பொம்மையும் கொடுத்து அனுப்புவா. நவராத்திரினாலே சுண்டல், சுண்டல்னாலே நவராத்திரி. இன்ஃபேக்ட் நம்ம சாதாரண நாட்கள்ல சுண்டல் பண்ணா ஏன் இன்னைக்கு நவராத்திரியான்னு குழந்தை எல்லாம் கேட்கும். நவராத்திரி வருது செப்டம்பர் அக்டோபர் மாசம், மழை குளிர்காலம். பொம்மநாட்டிகளுக்கு புரோட்டீன் சத்து அவசியம் தேவை. இப்போ நம்ம நிறைய பேரை நம்ம ஆத்துக்கு கூப்பிடுறோம், நிறைய பேர் ஆத்துக்கு நம்ம போறோம். பரவாயில்லைக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும். கொடுக்கறத சிப்ஸ், போண்டா, பஜ்ஜின்னு உடம்புக்கு ஆகாததை கொடுக்காம சத்தான சுண்டலா கொடுத்தா உடம்புக்கும் நல்லது. டெய்லி சுண்டல் சாப்பிடுன்னா யார் சாப்பிடுவா? அது ஒரு பூஜையா பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா கொடுத்தா வாங்கி வாங்கி சாப்பிடுவா. நம்ம கலாச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் நம்ம கிட்ட தான் இருக்கு.